கடலூர் மாவட்டம் வடலூரில் தமிழ்நாடு அரசு சார்பாக வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு மெய்யியல் ஆய்வாளரான விஸ்வநாத் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார். சென்னையில் குமுதத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், மக்களுக்காக அல்லாமல் தனியார் பலன் அடைவதற்காகவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என ஐயம் தெரிவிக்கும் அவர், வள்ளலார் குறிப்பிட்ட எதையுமே அரசு பின்பற்றி இத்திட்டத்தை தொடங்கவில்லை எனவும் தெரிவித்தார். எத்தனை நாளாக அவர்களை மெடிக்கேர் இல்லாமல் எப்படி எங்கே போனாங்க? எத்தனை நாளாக தங்குமிடம் இல்லாமல் எப்படி வந்துட்டு போனாங்க? ஒரு நாள் கூட இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அவர்களுக்கு தர்மசாலையிலேயே உணவு கொடுக்கப்படுது இல்லையே. தர்மசாலையில் 500 பேர் கூட அமர முடியாது. நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நீங்கள் பழனியில் போய் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சுவாமிகள் அந்த அந்த இதில் அரங்கில் 5000 பேர் அமர்ந்து உண்ணுமாறு அவர்கள் பெரிய கட்டடங்கள் கட்டி வச்சிருக்காங்க. உலகத்திற்கே அன்னதானத்தை கற்றுக் கொடுத்த வள்ளலாருக்கு 500 பேருக்கு ஒரு இடுக்கில் தான் கட்டி வச்சிருக்காங்க. அதை பெருசு பிடித்து இருக்கணும். இப்போ 15 லட்சம் பேர் வரவங்களா தர்மசாலையில சாப்பாடு போடுறாங்க. அந்தந்த ஊர் மக்கள், நீங்கள் சென்னையில் 63 திருவிழா நடக்கும்போது ஊருக்கு வீதிக்கு அங்கங்கே சாப்பாடு போடுவாங்க அவங்கவுங்க வீட்டில். அப்படி தான் அங்கே சாப்பாடு போடுவாங்க. எனவே எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்தாலும் கூட அங்கே ஊர் மக்கள் எல்லாம் வண்டியாக லாரியாக கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. மக்கள் சாப்பிட்டு போவாங்க. அவர்கள் காலையில் மாலை போயிடுவாங்க. தங்கும் வழக்கமே முதல்ல கிடையாது அங்கே. எனவே இது இவர்கள் சொல்லக்கூடியது மிக மிக தவறானது. 300 டாய்லெட்டை வச்சு 15 லட்சம் பேர்த்தை எப்படி சமாளிப்பீங்க? இந்து சமய அறநிலையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் சுத்தமாக இருக்குது. போய் பாருங்கள், வடலூர் மட்டும் வேண்டுமே சுத்தமற்று வச்சுருக்காங்க. அங்கே கழிவறை உள்ளே போகிறாங்க, மக்கள் கழிவறை போகிறாங்க. அங்கே பாட்டில் கிடக்குது, மது பாட்டில் கிடக்குது. இதெல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்குது? இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்குது. அவங்க ஏன் வேணும்னே பராமரிக்காமல் போடுறாங்க? இது போன்ற சர்வதேச மையத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது திரிப்பதற்காகத்தான் கொண்டு வராங்கிறது எங்களுக்கு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இதற்காக இவர்கள் கட்டக்கூடிய சர்வதேச மையம், அந்த சர்வதேச மையம் என்றால் என்ன தெளிவே இவர்கள் இல்லை. சர்வதேச மையம் தொடங்குறாங்க, கடைசியில் உபகாரச்சாலை கிளைச்சாலைகள் நாங்கள் கட்டுறோம்னு சொல்லி இப்போ மாற்றுறாங்க. அவர் ரொம்ப போய் அழுத்தி கேட்டோம்னா பக்தர்களுக்கான அடிப்படை தேவைகளை கட்டுறோன்னு சொல்கிறாங்க. பக்தர்களுக்கான அடிப்படை தேவை கட்ட சொல்லி தான் சொல்கிறோம் நாங்கள். யார் வேண்டாம்லாம் அதுக்காக 300-400 டாய்லெட் கொண்டு சத்தியஞான சபையை சுற்றி கட்டுவது தான் நீங்கள் அந்த புனிதத்தன்மையை மேலோங்க செய்வதா? எந்த இடத்துல கட்டணும்? இப்போ கட்டக்கூடிய உங்கள் அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டில் பார்க்குறோம், சத்தியஞான சபையிலேருந்து 100 மீட்டருக்கு முன்னாடி போகிற வழியிலே கட்டிக்கிறாங்க கழிவறைகளை. இதுதான் நீங்கள் செய்கிற டெவலப்மெண்ட்டா? இவர்கள் எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது, இதில் ஒரு தெளிவு கிடையாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கட்டுமானம் கிடையாது. அணுவலை கட்டுமானம் போலவோ மருத்துவமனை கட்டுமானம் போலவோ அத்தியாவசிய அடிப்படை தேவைக்கான கட்டுமானம் கிடையாது. உள்ளே தான் கட்ட வேண்டும் என்ற தேவையில்லை. அதையும் தாண்டி உள்ளே தான் கட்டுவோம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்கன்னா அதற்கு என்ன காரணம் இருக்கலாமோ என்கிற சந்தேகங்கள் எங்களுக்கு பலது வருது. ஏனென்றால் இதை தனியார் யாரோ ஒரு குறிப்பிட்ட சிலர் அந்த இடத்தை ஆக்கிரமித்து அந்த ட்ரஸ்ட் மூலமாக அந்த கட்டுப்பாட்டுக்குள் அதை கொண்டு வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நன்கொடைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உணவு சாப்பாடு போடுற அன்னவரையும் அப்படினால பணத்தை பொதுமக்கள் தயங்காமல் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே கோவிட் காலகட்டங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இந்த தர்மசாலைகளுக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்காவிலிருந்தே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஸோ எங்களை போன்றவர்களுக்கு ஐயம் என்ன இருக்குன்னா, ஏன் இந்த இடத்துல அடம்பிடிக்கிறாங்கன்னா, உள்ளே அவ்வாறு ஒரு இந்த சர்வதேச மையத்தை கட்டி இது போன்ற அமைப்புகள் எல்லாம் எப்படியாவது உள்ளே கட்டிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவினர் தங்களுடைய ஏதாவது ஒரு சங்கத்தை முன்னிலைப்படுத்தி அந்த சங்கம் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும், அந்த சங்கத்தினுடைய ஆலோசனைப்படி இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டும் என்று கூறி இவர்கள் அந்த டொனேஷன்களை பெறுவதற்காக செய்யலாமோ என்கிற எண்ணம் எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. இது நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கல, ஐயமாக வைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே என்ன தேவை இருக்குது? இவ்வளவு தூரம் நீங்கள் அடம்பிடித்து கட்ட வேண்டிய அவசியம் என்ன? அப்படிப்பட்ட கட்டணமே கிடையாது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.